தேவன் நம்ம மேல ரொம்ப அளவு கடந்து அன்பு வச்சிருக்காரு இல்லையா? சோ நம்ம அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் மூலமா நம்ம வெளிப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. என்ன இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வசனத்தை உங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல தேவன் நமக்கு தந்த அந்த 2 கட்டளை. அதுல முதல் கட்டளையை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவன் நமக்கு கொடுத்த முதல் கட்டளை வெறும் என்னிடத்தில் அன்பு கூறணும் மட்டும் சொல்லல, நம்ம எப்படி அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலாவதாக எப்படி சொல்றாரு அப்படின்னா, முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், அடுத்து முழு ஆத்மா, அப்புறம் முழு மனதோடு. இந்த முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு மனதோடு அன்பு கூறுறதுனா என்ன அப்படின்னா, நம்ம தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கணும். இரண்டாவதாக, நம்ம வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம முடிவெடுக்கணும். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை நம்பி
அதை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு கைடாக யூஸ் பண்ணி அதன் மூலியமாக நம்ம நடக்கணும். இதன் மூலியமாக தான் இதைத்தான் தேவன் வந்து இந்த 3 வகையில் வந்து அன்பு கூறுறதா சொல்கிறாரு. இப்போ தேவனை நம்ம எதுக்கு அன்பு கூறணும் அப்படின்னா, தேவன் நம்மளை வந்து வெறும் படைச்சிட்டு விடலை. நம்மளை படைச்சதோடு விடாமல் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. நம்ம கூட 1-to-1 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், நம்ம எப்போவுமே ஒரு கூடயும் அவர் நம்ம கூடயும் இருக்கணும்னு அவர் ரொம்ப விருப்பப்படுறாரு. தேவனை எப்படி நம்ம திரும்ப தேவன் இவ்வளோ அளவற்ற அன்பை நம்ம மேலே காட்டுறாரு, நம்ம எப்படி தேவனுக்கு அன்பை காட்டலாம் அப்படின்னா, ஒரு 4 வகை எனக்கு தெரிஞ்சது இருக்குது, அதை நான் சொல்கிறேன். முதலாவதாக, தேவனுக்காக நம்ம ஒரு நாளில் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்குவோம். அந்த நேரத்தில் தேவனுக்கு நன்றி சொல்லலாம், தேவனை பற்றி நம்ம பாடலாம், தேவனுக்காக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். இது மூலயமா நம்ம தேவனுக்கு அன்பை வெளிப்படுத்தலாம். இரண்டாவதாக, தேவனையும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் மூலமாக தேவனுக்கு நம்ம வந்து அன்பை காட்டலாம். மூன்றாவதாக, நமக்கு எவ்வளவோ கஷ்டம் வர நேரங்கள்லையும் நம்மளோட விசுவாசத்தை விட்டு விடாமல் தேவனை வந்து பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறது. நாலாவதாக, தேவனை வந்து நம்மளோட வாழ்க்கையில மையமாக கொண்டு அதை சுற்றி நம்மளோட வாழ்க்கையை நம்ம நகர்த்தும் போது தேவன் நம்ம கூடவே இருப்பார், தேவனுடைய கிருபையும் நம்ம கூடவே இருக்கும். நம்ம வந்து தேவனை வந்து நம்மளை வெறும் படைக்கிறதோடு இல்லாமல் நம்ம வந்து இவ்வளோ அன்பாக இருக்கிற தேவனை வந்து நம்ம எனக்கும் விட்டுறாமல் நம்மளும் அவரோட அன்பாக இருந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்தடுத்த முடிவுகளை நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா ராஜா, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காகவும் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை வந்து சுகத்தோடும் பலத்தோடும் பத்திரமா நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. எங்களை சுற்றி எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாத்துலேருந்தும் எங்களை வந்து பொல்லாப்பிலிருந்து விலக்கி எங்களை வந்து ஆசீர்வதிச்சிருக்கீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த நேரத்தில் கூட அப்பா, உங்களை நோக்கி ப்ரேயர் பண்ணுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ இருக்கலாம் ராஜா, இல்லை உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லலாம், ஒரு வேலை வாய்ப்பு தேடி அலையலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைச்சிருந்திருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி கொண்டு இருந்திருக்கலாம், ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கலாம் ஆண்டவரே, ஒரு கடன் பிரச்சனையால் இருந்திருக்கலாம், இல்லை கடனை வந்து அடைச்சிருந்திருக்கலாம், கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களோ, இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுறவங்களோ, உடம்பு சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களோ, இன்னைக்கு வந்து உடல் வந்து நல்ல பலனானவங்களோ ஆண்டவரேப்பா, உங்களுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, ஏற்றத்திலும் சரி தாழ்விலும் சரி உண்மை வந்து நாங்கள் எப்போதுமே பற்றி கொண்டு நாங்கள் வந்து விசுவாசிகளாக இருந்து நீங்கள் எங்கள் மேலே அன்பு கூறுறது மாதிரியே நாங்களும் உங்கள் மேலே அன்பு கூறணும் ராஜா. அதுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு உதவி புரியணும், எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களோட ஒவ்வொருத்தரோட வேண்டுதலையும் நீங்கள் வந்து கேட்டு வரலங்க, ஆசீர்வதியுங்க. நாங்கள் வந்து எங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் வந்து ஒரு ரோல் மாடல்ஸாக இருந்து இவங்க தான் கிறிஸ்தவர்கள், கையில் வெறும் வேத புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு சுற்றுறவங்க மட்டும் கிறிஸ்தவர்கள் இல்லை, வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து பார்த்து அவங்க இப்படி தான் இருக்கணுமா கிறிஸ்தவர்கள்னா, அப்போ நானும் கிறிஸ்தவனாக இருக்கணும்னு மித்தவங்க வந்து ஆசைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழ நீங்கள் தான் எங்களுக்கு கிருபை செய்யணும். எங்களோட தவறுகளுக்காக எங்களை மன்னியுங்க ஆண்டவரே, எங்கள் பாவங்களுக்காக எங்களை மன்னியுங்க. நாங்கள் செய்கிற தவறுகளையோ பாவங்களையோ நாங்கள் திரும்ப செய்யாதபடி எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க, ஆசீர்வதியுங்க. பொல்லாப்பிலிருந்து எங்களை வந்து விலக்கி காத்து வழி நடத்துங்க ராஜா. மீதியான நேரத்தை உங்களுடைய பரிசு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you.